அப்போது கன்யா வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க போல. கன்யாவுக்கும் கவினுக்கும் ஒரு கிராண்டான பீச் வெட்டிங் வென்யூவில் கல்யாணம் நடக்குது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதை நினச்சி அவங்க ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. என்னடா அதுக்குள்ளே கதை பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சிங்களா? இல்லை, இந்த வெட்டிங் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே கவின் கண்ட கனவு. இன்னும் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. 2-3 ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அதுக்குள்ளே வெட்டிங் முடிச்சுட்டு கதையை என் பண்ண முடியுமா என்ன? இன்றைக்கி தான் லாஸ்ட் டேவோட கான்செர்ட். ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் டே கான்செர்ட்டை பார்க்குறதுக்காக கன்யா வரவே இல்லை. கன்யா ஏன் வரலைன்றதை யோசிச்சுக்கிட்டே கவின் ரொம்ப சோகமாக அந்த கான்செர்ட்டை முடித்தார். அப்போ திடீர்னு பார்த்தா கன்யா பீச் சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. கவின் கொடுத்த காஸ்டியூமை போடாமல் கன்யா வேற ஒரு காஸ்டியூமில் வந்திருந்தாங்க. அதை பார்த்த கவினுக்கு ஏன்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. கன்யா கிட்டே போயிட்டு ஏன் நான் கொடுத்த காஸ்டியூமை போடலைன்னு கேட்டப்போ, இந்த பேக்கில் தான் அந்த காஸ்டியூம் இருக்குது, அதை நான் போட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்யா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, நீ எனக்கு கிடைச்ச ஒரு வரம், உன்னை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க. கன்யா அந்த கிராண்டான காஸ்டியூமில் வராங்க. கவின் கிட்ட ஒரு பெரிய உண்மையை ரிவீல் பண்ண போகிறாங்க. அது என்னன்னா, கன்யா மனுஷ இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கிடையாது, அவள் ஒரு கடற்கன்னி.